Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் QR கோட் எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு QR கோட் எத்தனை வாட்டி ஸ்கேன் பண்ணப்பட்டிருக்கு, எங்கேருந்து ஸ்கேன் பண்ணாங்க, ஈவன் எந்த டிவைஸ் மூலியமாக ஸ்கேன் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் எப்படி ட்ராக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, பேசிக்கா ஒரு QR கோடை எப்படி நாம கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம சிஸ்டம்ல இருக்கக்கூடிய MS Excel அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹோம் டேப்லே பார்த்தோம்னா கடைசியில் நமக்கு ஆட்-இன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். சில வெர்ஷன்ஸில் இன்சர்ட் டேப்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஆட்-இன்ஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா பாப்புலர் ஆட்-இன்ஸோட கேட்டகரியில் QR ஃபார் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஆட்-இன் இருக்கும். ஒருவேளை இல்லைங்கிற பட்சத்தில் மோர் ஆட்-இன்ஸில் போய் சர்ச் பண்ணி நீங்கள் இந்த ஆட்-இனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஆட் பண்ண உடனே பார்த்தோம்னா சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வரும். ஸோ இங்கே என்ன டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷனை உள்ளே கொடுக்க போகிறோமோ அந்த கேட்டகரியை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நாம் ஒரு சைட்டை தான் உள்ளே கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் Ctrl+V கொடுத்து அந்த சைட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பேசிக்கான கலர், பேக்ரவுண்ட், சைஸ் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது எந்த அளவுக்கு வேணுங்கிறத சரியாக மெயின்டைன் பண்ணிட்டு ஜஸ்ட் நாம் இன்சர்ட் கொடுத்தோம்னா ஒரு QR கோட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு கிரியேட் ஆயிரும். இந்த QR கோடை இன்பில்டாகவே ஸ்கேன் பண்ணுறதுக்கு imyphone.comல இருக்கக்கூடிய QR ஷோ இதில் இருக்கக்கூடிய ஸ்கேனரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட்டை பற்றி டீட்டெயிலாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்கேனரில் போயிட்டு ஸ்கேன் லோக்கல் பிக்சர்ஸ், எக்ஸலில் கிரியேட் பண்ண QR கோடை ஸ்க்ரீன்ஷாட் கேப்சர் பண்ணி வச்சாச்சு. ஸோ அந்த ஃபைலை ஜஸ்ட் நாம செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தோம்னா அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னவோ வந்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த இன்ஃபோவை காப்பி பண்ணி நாம் எப்படி வேணுமோ தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, இந்த QR கோடை ஜென்ரேட் பண்ணும் போது ரெண்டு மேஜர் ட்ராபேக்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஒன்று, பேசிக் கஸ்டமைசேஷன் தான் இருந்துச்சே தவிர அட்வான்ஸ்டு கஸ்டமைசேஷன் நமக்கு கிடைக்கல. ரெண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை வச்சு ஒரு ஸ்டாட்டிக் QR கோட் மட்டும்தான் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியுதே தவிர ஒரு டைனமிக் QR கோட் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியலை. அப்போது ஸ்டாட்டிக் QR கோடுக்கும் டைனமிக் QR கோடுக்கும் என்ன வித்தியாசங்கிறத நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸ்டாட்டிக் QR கோட் அப்படிங்கிறது ஒரு பெர்மனன்ட் அட்ரஸ் மாதிரி. ஒன்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டோம்னா அது பெர்மனன்ட், அதில் எந்த விதமான அப்டேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா வராது. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டாட்டிக் QR கோட்ஸை நாம் பிஸ்னஸ் கார்ட்ஸில், ப்ராடக்ட் லேபிள்ஸில், ஈவன் ஒன் டைம் ஆஃபர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது உண்டு. பட் இதுவே டைனமிக் QR கோடுன்னு வரும்போது அது கம்ப்ளீட்லி அப்டேட்டபிள். எத்தனை வாட்டி வேணாலும் நாம் அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா, ஒரு டைனமிக் QR கோடை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா எங்கேருந்து ஸ்கேன் பண்ணாங்க, எத்தனை வாட்டி ஸ்கேன் பண்ணாங்க, எந்த டிவைஸ் மூலிமா ஸ்கேன் பண்ணாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஒரு டைனமிக் QR கோடை நம்ம மெனு அப்டேட்ஸில், ஈவென்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸில் அண்ட் ஈவன் ப்ராடக்ட் ட்ராக்கிங் எக்ஸெட்ரா ஏகப்பட்ட இடத்துல நாம் டைனமிக் QR கோட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ அது ஈஸியாக பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸான டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைனமிக் QR கோடை நாம் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, imyphone.comல இருக்கக்கூடிய QR ஷோ இந்த அஃபிஷியல் சைட்குள்ளே வந்தோம்னா நமக்கு தேவையான ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் QR கோட்ஸை அட்வான்ஸ்டு கஸ்டமைசேஷனோட ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் அஃபிஷியல் சைட்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஜென்ரேட் QR கோட், நமக்கு ஒரு டைனமிக் QR கோட் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ ரொம்ப சிம்பிள், சூஸ் யுவர் டைப்பில் என்ன விதமான இன்ஃபோவை நம்ம உள்ளே பிளேஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு ஏற்ற டைப்பை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இங்கே இல்லை, நம்ம தேடுற கேட்டகரி இங்கே இல்லைங்கிற பட்சத்தில் மோர்க்குள்ளே போயிட்டு நம்ம செய்யலாம். பட் மோர் கிளிக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா சைன்இன் கேட்கும். நம்மளுடைய நார்மல் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி தாராளமாக நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இன்டர்ஃபேஸில் டேஷ்போர்டுக்கு கீழே பார்த்தோம்னா கிரியேட் QR கோட். முதல்ல பார்த்தோம்னா டைப் செலெக்ஷன், டைனமிக் QR கோடா, ஸ்டாட்டிக் QR கோடா, இல்லை பேட்ச் ப்ரொடக்ஷனா, எதை ஜென்ரேட் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை ஒரு டைனமிக் QR கோட் அண்ட் கீழே வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன தேவையோ அதை நாம் இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ நமக்கு பார்த்தோம்னா ஃபைல்ஸ். ஸோ நமக்கு ஒரே ஒரு QR கோடு தான் தேவை. ஆனால் எத்தனை வாட்டி வேணாலும் அந்த QR கோடுக்குள்ளே நிறைய ஃபைல்ஸை நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு தேவை ஒரு டைனமிக் QR கோடு தான். ஸோ ஃபைல்ஸை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான ஃபைல்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் கிளிக் பண்ணி நமக்கு தேவையான ஃபைல்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆட் பண்ணுறது லைப்ரரியில் அப்படிங்கிறதுனால எப்போ வேணுமோ இங்கேருந்தே நாம் இந்த ஃபைல்ஸை எடுத்து ஃபர்தராக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆட் கிளிக் பண்ணி நமக்கு தேவையான ஃபைல் 1 and 2 நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நாம் கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். அண்ட் அதே மாதிரி கீழே நமக்கு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் இருக்குது. நமக்கு தேவை பப்ளிக் தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போனோம்னா நமக்கு ஜென்ரேட் ஆப்ஷன் வந்தாச்சு. ஸோ இங்கே ஸ்டோரேஜ் பேத் முன்னாடியே நமக்கு தேவையான ஃபோல்டர்ஸை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம்னா நாம் தாராளமாக என்ன பண்ணலாம், அந்த ஃபோல்டர்ஸை செலக்ட் பண்ணலாம். பட் நாம் அப்படி எதுவும் கிரியேட் பண்ணலை. ஸோ அதனால் கீழே பார்த்தோம்னா இந்த QR கோடுக்கான நேம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். ட்ரெண்டிங் ஆப்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிற நேம் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். இப்போ அப்படியே ரைட் சைடில் வந்தோம்னா QR கோடோட ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தாச்சு. பட் இன்னும் நாம் இதை கஸ்டமைஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் அப்போ நாம் கஸ்டமைசேஷன் QR கோடுங்கிறத கிளிக் பண்ணி நிறைய விஷயத்தை இங்கே நாம் என்ன பண்ண முடியும், ஈவன் என்டையர் QR கோடை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக நாம் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ப்ரீ டிசைன்டு QR கோட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. வேணும்னா நாம் அதை கிரியேட் பண்ணிக்கலாம். வேணும்னா எடுத்து நாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் நாம் என்ன பண்ண போகிறோம், அதை மாடிஃபை பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லோகோ கேலரி இருக்குது. நமக்கு தேவையான லோகோவையும் இங்கே தாராளமாக நம்ம அப்லோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லோகோ கேலரி போனோம்னா நிறைய சிம்பிள்ஸ், இ-காமர்ஸ், டூல்ஸ் எல்லா கேட்டகரியிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு லோகோஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் நமக்கு என்ன பண்ணுறோம், லோகோவை அப்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்லோட் அண்ட் அப்லோட். ஸோ ஒன்ஸ் லோகோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். அண்ட் ரைட் சைட் ப்ரிவ்யூவில் பாருங்கள், நம்மளுடைய லோகோ அவங்க சென்டரில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இதுக்கப்புறம் QR கோடோட பேட்டர்ன் கலர், பேக்ரவுண்ட் கலர்லாம் மாற்றணுங்கிற பட்சத்தில் எப்படி வேணுமோ நாம் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரியான கலர்ஸ் நமக்கு வேணும், பேக்ரவுண்டில் எப்படிப்பட்ட கலர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், இது எல்லாத்தையும் இங்கே நாம் என்ன பண்ணலாம், அழகாக பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு ஆஸ் யூஷுவல் ஒயிட்டே பார்த்தீங்கன்னா ஓகே. பட் ஐபால் கலர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, அப்படியே கீழே பார்த்தோம்னா ஸ்டைல். ஸோ ஐபாலோட ஸ்டைல் என்ன மாதிரி தேவை அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் கீழே பார்த்தோம்னா பேட்டர்ன் உங்களுக்கு எப்படி தேவை அதையும் என்ன பண்ணலாம், இங்கே நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத அழகாக இங்கே நம்ம என்ன பண்ண முடியும், மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஆஸ் யூஷுவல் நமக்கு ஃப்ரேம்ஸ் வேணுங்கிற பட்சத்தில் நிறைய ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஃப்ரேம்ஸ் கொடுக்குறீங்கன்னா அடிஷ்னல் டெக்ஸ்ட்டை நாமளே இங்கே என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேன் மீக்கு பதிலாக இங்கே வேறு ஏதாவது நீங்கள் பேஸ்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் அந்த டெக்ஸ்ட்டையும் நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் அந்த டெக்ஸ்ட்டுக்கான கலரையும் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையாவே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஈவன் நமக்கு மார்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் எந்த அளவுக்கு மார்ஜின் தேவை, எரர் டாலரண்ட் லெவல் எந்த அளவுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் இங்கே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நமக்கு இந்த கஸ்டமைசேஷன்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் சேவ் ஸ்டைல் அண்ட் ரிட்டர்ன் கொடுத்துட்டோம்னா இப்போ நமக்கு ப்ரிவ்யூ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். ஃபைனலாக இங்கிருந்து நாம் இதை ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு டைனமிக் QR கோடை சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஈவன் நாம் மறுபடியும் கஸ்டமைஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஃபார்மெட்டில் வேணும் அண்ட் என்ன சைஸில் வேணுங்கிறத இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் அ JPEG ஃபார்மெட், JPGயில் தான் பார்த்தீங்கன்னா தேவை. ஈவன் PDF ஃபார்மெட்டில் வேணும்னாலும் சரி. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்ஸ் இருக்குது. நமக்கு தேவை JPG அண்ட் டவுன்லோட் கொடுத்துடலாம். ஆஸ் யூஷுவல் இந்த QR கோடையும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு QR ஷோவில் இன்பில்டாக இருக்கக்கூடிய ஸ்கேனரே தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேன் லோக்கல் பிக்சர்ஸ், QR கோட், இமேஜ் ஃபைலை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோம்னா இன்ஃபர்மேஷன் வந்தாச்சு. அண்ட் ஃபர்தராக இங்கேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ நமக்கு அந்த 2 ஃபைலுமே பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா டவுன்லோடபுளாக வந்தாச்சு. சரி, நல்லா கவனிக்கணும். ஒரு டைனமிக் QR கோட் நாம் கிரியேட் பண்ணதுக்கான ரீசன் அதில் கிடைக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான். ஒன்று, இந்த QR கோட் கிரியேட் பண்ணது தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நாம் என்ன கொடுத்தோமோ அதை கம்ப்ளீட்டாக நாம் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். இந்த QR கோடில் எந்த மாற்றங்களும் வராதபடி. ஃபார் எக்ஸாம்பிள் நாம் மறுபடியும் இதை என்ன பண்ணுறோம்னா எடிட் பண்ண போகிறோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரீஎடிட் இருக்குது. ஏற்கனவே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் 1 அண்ட் ஃபைல் 2 பார்த்தீங்கன்னா இருக்குது. அது இல்லாமல் கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஃபைல் நான் என்ன பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபைல் 3 ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம்.
2 ஃபைல் இருந்ததை 3 ஃபைலாக பார்த்தீங்கன்னா இப்போ நாம் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் சேம் ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போயிட்டு இன்னும் ஃபர்தராக ஏதாவது விஷயங்களை நீங்கள் மாற்ற விரும்புகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக மாற்றிக்கலாம். ஜஸ்ட் நாம் என்ன பண்ணுறோம், இதை சேவ் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த புது QR கோடை நம்ம டவுன்லோட் பண்ணலை. அதுக்கு பதிலாக ஏற்கனவே டவுன்லோட்ஸில் இருக்கக்கூடிய அந்த பழைய QR கோடையே ஜஸ்ட் நாம் என்ன பண்ணலாம், மறுபடியும் ஸ்கேன் பண்ணலாம். ஸோ இப்போது நமக்கு அது 3 ஃபைலாக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு அப்டேட் ஆகிருக்கு. பட் நல்லா கவனிங்க, இது மட்டுமே விஷயம் கிடையாது. ஒரு டைனமிக் QR கோட் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை வாட்டி ஸ்கேன் பண்ணப்பட்டிருக்கு, எங்கேருந்து ஸ்கேன் பண்ணப்பட்டிருக்கு, எந்த டிவைஸ் மூலியமாக ஸ்கேன் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலிமா நம்ம அதை கெட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கேருந்து நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை டைரெக்டாக இந்த ஐக்கனை கிளிக் பண்ணாலும் சரி, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா ஸ்கேன்டு பை ஆண்ட்ராய்டு டிவைசஸா இல்லை iOS-ஆ, அண்ட் அடுத்தது பார்த்தோம்னா ரீஜன். ஸோ எங்கேருந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு இந்த ஸ்கேனிங் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிரும். ஸோ ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆல் என்னது 7 ஸ்கேன்ஸ் நடந்திருக்கு. ஆனால் யூனிக்காக பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ இப்படி நமக்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது மேண்டட்டரியான ப்ரைமரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு சரியாக பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஃபர்தராக நமக்கு இது வேணுங்கிற பட்சத்தில் நாம் இதை என்ன பண்ணலாம், ஒரு CVS ஃபைலாகவும் நாம் என்ன பண்ணலாம், இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஐ மீன் CSV கமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைலாகவும் நம்ம இதை டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பக்காவாக அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஃபர்தராக நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு இதை எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டேட்டா நமக்கு இன்னுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கும். மற்றபடி நம்மளுடைய QR கோட்ஸ் எல்லாத்தையும் சரியாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா டைனமிக் QR கோட்ஸ், ஸ்டாட்டிக் QR கோட்ஸ் அப்படிங்கிறது தனித்தனி கேட்டகரியாக இருக்குது. நமக்கு தனி ஃபோல்டர்ஸில் இதெல்லாம் வேணுங்கிற பட்சத்தில் ஒரு நியூ ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அதில் நாம் என்ன பண்ணலாம், குரூப் வைஸ் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி அப்டேட்ஸுங்கிற இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில QR கோட்ஸ் அங்கே வைக்கணும், ஐ மீன் நம்ம ஜென்ரேட் பண்ண இந்த QR கோட் அங்கே வைக்கணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ஸில் போயிட்டு நேராக நம்ம மூவ் கொடுத்து ஃபோல்டரில் கரெக்டாக அந்த வீக்லி அப்டேட்ஸ் நம்ம எந்த ஃபோல்டருக்கு மூவ் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நமக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ QR கோட்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை நீங்கள் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்து நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஈஸியாக பார்த்தீங்கன்னா கெட் பண்ணிக்க முடியும். பட் QR ஷோவில் இன்னும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தோம்னா QR கோட்ஸை ஜென்ரேட் பண்ணுறதை தாண்டி இங்கே நமக்கு ஒரு ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா இருக்குது, ஸ்கேன் QR கோட். ஸோ ஸ்கேனர் கிளிக் பண்ணி நமக்கு தேவையான ஸ்கேனிங்கை இங்கே செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேரெக்டாக URL கொடுத்தாலும் சரி, இல்லை ஸ்கேன் லோக்கல் பிக்சர்ஸ் கொடுத்து நம்மளுடைய QR கோடை இங்கேருந்தே கூட என்ன பண்ணலாம், ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு QR கோடை ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்து ஐ மீன் ஸ்கேன் பண்ணுறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கேன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இப்படி நமக்கு ஸ்கேன் பண்ணுறது மூலியமாக கிடைக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை டைரெக்டாக நமக்கு டவுன்லோட் பண்ணணும், இல்லை டெலீட் பண்ணணும், காப்பி பண்ணணுங்கிறத தாண்டி இதை டக்குன்னு நீங்கள் ஒரு QR கோடாக ஜென்ரேட் பண்ணணுங்கிற பட்சத்தில் அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி உடனே பார்த்தீங்கன்னா இது ஒரு QR கோடாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஜென்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நேம் கொடுத்து ஃபர்தராக நீங்கள் ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக அதை ஜென்ரேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நமக்கு ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி நமக்கு தேவையான ஃபார்ம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணணுங்கிற பட்சத்தில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா அட்வான்ஸ்டு செக்ஷனில் நமக்கு ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இங்கே நமக்கு தேவையான ஒரு நியூ ஃபார்மை நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ பிளாங்கான ஃபார்ம்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் சரி, இல்லை டெம்ப்ளேட்ஸ் இங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணாலும் சரி. நல்லா கவனிங்க, டெம்ப்ளேட்ஸ்னு வரும்போது ஹியூஜ் வெரைட்டி, ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எக்ஸ்ப்ளோர் மோர் டெம்ப்ளேட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் நிறைய கேட்டகரிஸில் நமக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டக்குன்னு நமக்கு ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் ஒன்று தேவை அப்படிங்கிற பட்சத்தில் யூஸ் திஸ் டெம்ப்ளேட் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய கம்ப்ளீட் விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணி நம்ம தாராளமாக இங்கேருந்து ஃபர்தராக நிறைய விஷயங்களை நம்ம கெட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மை கஸ்டமைஸ் பண்ணி வெளியில் கொண்டு போக முடியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். இல்லை நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீல்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணுங்கிற பட்சத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது.
தேவைன்னா இங்கேருந்து தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே கொண்டு வந்தீங்கனாலே போதும். ட்ராக் அண்ட் ட்ராப் தான், ஈஸியாக நம்ம அந்த வேலையை எல்லாத்தையும் அழகாக முடிச்சுக்கலாம். ஒன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் டிசைன்ஸ்குள்ளே போங்க. டிசைன்ஸில் நிறைய தீம் காம்பினேஷன்ஸ் இருக்குது. என்ன மாதிரி தீம் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு, இல்லை கஸ்டமைஸ் பண்ணணும்னா நீங்களே அதை என்ன பண்ணலாம், தாராளமாக கஸ்டமைஸ் பண்ணலாம். வெரைட்டி ஆஃப் தீம்ஸ் இருக்குது, வெரைட்டி ஆஃப் கலர் பேட்டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் சிம்பிளாக ஈஸியாக அதை முடிக்கிறதுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்ஸ் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்மோட ப்ரிவ்யூ பார்க்கணுன்னா தாராளமாக இங்கேருந்து நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு நாம் க்ரியேட் பண்ண இல்லை கஸ்டமைஸ் பண்ண ஃபார்ம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அதோடைய கம்ப்ளீட் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் இங்கேயே நாம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா செஞ்சுக்க முடியும். ஒன்ஸ் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், இதை சேவ் பண்ணிடலாம். ஸோ சேவ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு இதை கியூஆர் கோடுக்குள்ளே எம்பெட் பண்ணணும், இதை ஷேர் பண்ணுறதுக்கு உடனே இதுக்கு ஒரு கியூஆர் கோடு தேவைங்கிற பட்சத்தில் எஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இதுக்கு ஒரு கியூஆர் கோட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நமக்கு என்ன ஆயிரும், ஜென்ரேட் ஆயிரும். ஸோ ஃபார்மில் ஸோ நெக்ஸ்ட்டில் போயிட்டு நமக்கு இதுக்கு தேவையான என்ன பண்ணலாம், ஃபீட்பேக் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்து ஒரு கியூஆர் கோடை நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து கஸ்டமைஸ் பண்ணி தாராளமாக நம்ம ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ கஸ்டமைசேஷன் முடிஞ்சிருச்சு அண்ட் ஜென்ரேட் கொடுத்துட்டோம். ஃபர்தராக இங்கேருந்து நாம் எதனா பண்ணுறோம், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அண்ட் ஷேர் ஆகுது. அண்ட் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இது ஸ்கேன் பண்ணப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஃபார்ம் வந்தாச்சு, சப்மிட் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஸோ ஸ்கேன் எவ்வளோ நடந்திருக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கிடச்சிரும். பட் நமக்கு அந்த வந்திருக்கக்கூடிய அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும், டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முக்குள்ளே போயிடலாம். ஸோ அப்போ நமக்கு நம்ம க்ரியேட் பண்ண ஃபார்ம் எவ்வளோ வாட்டி எத்தனை பேர் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ரீஎடிட் பண்ணலாம், இல்லை டெலிட் பண்ணுறது, இல்லை வியூ டேட்டா கொடுத்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இங்கேருந்து நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா பார்த்துக்க முடியும். அண்ட் ஆஸ் யூஸ்வல் இந்த டேட்டாவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி ஃபர்தர் யூசேஜுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன மென்ஷன் பண்ண விரும்புகிறேன்னா, கியூஆர் ஷோவில் கியூஆர் கோட் ஜென்ரேட்டர் மட்டும் கிடையாது, ஒரு ஸ்கேனர் இருக்குது. நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷனை டக்குன்னு எடுத்து நீங்கள் ஆஸ் அ கியூஆர் கோடாக ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃபார்ம்ஸ் இருக்குது, டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்களை ஈஸியாக முடிக்கிறதுக்கு கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கியூஆர் ஷோ. அண்ட் நீங்கள் இந்த கியூஆர் ஷோவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு ஸ்பெஷல் கூப்பன் கோட் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை இந்த வீடியோவோட பின்டு கமெண்ட்லையும் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.